இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நெல்லை கொலை சம்பவம் தொடர்பாக அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசைன் காலையில் தொழுகை முடிந்து வரும் வழியில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். நெல்லையில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசைன் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை குறிப்பிட்டு திமுக அரசை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில், திருநெல்வேலியில் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் ஹுசைன் காலையில் தொழுகை முடிந்து வரும் வழியில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது என்றும், பணி ஓய்வுக்கு பிறகு சமூக நல பணிகளில் ஈடுபட்டு வந்த அவர் வக்ஃப் வாரிய நிலங்களை ஆக்கிரமித்தவர்களை எதிர்த்து குரல் கொடுத்ததை அடுத்து அவருக்கு கொலை மிரட்டல் இருந்து வந்ததாக சில நாட்களுக்கு முன்பு அவர் பேசிய காணொலி வெளியாகி இருக்கிறது என்றும், ஒரு ஓய்வு பெற்ற காவல் அதிகாரிக்கு கொலை மிரட்டல் விடுத்து அவரை படுகொலை செய்யும் அளவுக்கு தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்து கிடக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் சாமானிய மக்களின் புகார்களை காவல்துறை கண்டுகொள்வதில்லை என்றும், திமுக அரசை விமர்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க மட்டுமே காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது என்றும் கடுமையாக சாடியிருக்கிறார். மேலும் இந்த கையாளாகாத அரசால் இன்னும் எத்தனை உயிர்கள் பலி கொடுக்க போகிறோம் என்ற கேள்வியையும் கூட அவர் முன்வைத்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.